நாம் தேவ ஜனங்களாகி நம் வாழ்க்கையிலே அநேக விதமான தடுமாற்றமான பாதைகள், குழப்பமான வழிகளில் செல்லும்போது நாம் தடுமாறுகின்றோம், கலங்குகின்றோம், பயப்படுகின்றோம். ஆனால் வேதத்திலே நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக ஆறுதல் படுத்தப்பட்ட அநேகரை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். இந்த வழியிலும் கூட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நீதி கிடைக்கும் என்று விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நம் வாழ்க்கையிலே நீதி கிடைக்குமா, நியாயம் கிடைக்குமா, பதில் கிடைக்குமா, பிரச்சனை மாறுமா என்ற கேள்வி உண்டு. பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம், நீதி கிடைக்கும் என்று. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நோக்கி பார்க்கிற தேவ ஜனங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், போவதும் கிடையாது. வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நீதி கிடைக்கும் என்று, நியாயம் கிடைக்கும் என்று கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அவர்கள் வாழ்க்கையிலே நன்மையை பெற்றது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் என்று பவுல் சொல்கிற வண்ணமாக நாமும் கூட நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். நிச்சயமாகவே அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் ஒருவேளை உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் கூட கர்த்தர் உண்மையுள்ளவரும் கரிசனை உள்ள தேவனாயிருக்கிறபடினாலே நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். தேவன் நிச்சயமாகவே எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கைகூட ஆசீர்வதிக்க, நம்முடைய வாழ்வில் அற்புதம் செய்ய அவர் இன்றைக்கும் உயிர் உள்ளவரும் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகின்ற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே நாம் அந்த அனுபவத்தில் போக நம்மை கொடுப்போம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்ன பறக்கு, நேச உமக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்ன பறக்கு, நேச உமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பவுல் சொல்கிற வண்ணமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருப்பதாக அவர் சொல்வது போல நாமும் நம் வாழ்க்கையிலே நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு அவர் காத்திருந்தார். நாமும் நம்பிக்கையோடு காத்திருக்க தேவசபையில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரை, நிச்சயமாகவே எங்கள் ஜெபத்திற்கு, எங்கள் விண்ணப்பத்திற்கு, எங்களுடைய பெருமூச்சிற்கு, எங்கள் கண்ணீருக்கெல்லாம் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஐயா. எங்கள் நம்பிக்கையை கர்த்தர் ஆண்டவரை அங்கீகரிப்பதற்காக, எங்கள் நம்பிக்கையை கர்த்தர் ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.